கமருதோட பிரச்சனை என்னன்னா, வேற எந்த மேட்டரை பேசியிருந்தாலும் கமருதன் பேக்வர்ட் இருப்பான். அவன் உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணி வெளியில இருந்து சொன்னவங்க தானும் ரியலைஸ் பண்ணி முதல் தடவை சாரி கேட்டான் போல திவ்யா கிட்ட. கமருதன் அரோராவை கேட்டதுனால தப்பு கிடையாது. கமருதன் எதனால அதை கேட்கறான்? அவன் உண்மையிலேயே அவன் உணர்ந்து சாரி கேட்ட ஒரு விஷயத்த இல்ல நீ பொய்யாதான் கேட்ட. அவன் பல நாள் பொய்யா கூட கேட்டிருப்பான். அதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். அவன் உணர்ந்து சாரி கேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டது அவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா நான் உணர்ந்து சாரி கேட்டதை நீ தப்புன்னு ஸ்கோர் பண்ணிட்ட. நீ அதை அவனால தாங்கிக்கவே முடியல. நான் வழக்கமா தப்பே பண்ணிருப்பேன். அவன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஜென்டில்மேன் பிஹேவியர் இந்த ஹோல் டேல என்னன்னா, நானும் அக்யூஸ் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அக்யூஸ் இல்லன்னு சொல்றப்ப நான் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அதான் அவன் சொல்றான். நான் அக்யூஸ் இல்லன்னு நான் எங்க சொன்னேன்? நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீ இல்லன்னு சொல்லாத அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அரோரா வந்து திணறா. ஏன்னா அரோராக்கு வந்து ஆப்போனன்ட் பேசாம நின்னு கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த ஒன் வே கம்யூனிகேஷன் தான் அரோரா கிங் இல்ல குயின். இப்ப உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி சார் கேட்பாரு, எழுதிச்சு டப்புன்னு பாயிண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்துருவோம். ஏன்னா அது ஆர்கியூமெண்டா பில்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷன்ல ஏதாவது அந்த பொண்ணு பண்ண ஃபேக்னஸ், அதாவது உதாரணத்துக்கு நான் எந்த விஷயத்தை நம்பி சொன்னதை நான் வெளியில விட்டுருக்கேன். முதல்ல இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஆதிரையை பத்தி இவன் சொன்னதுதான் பிரச்சனையே. ஆதிரை நம்பி சொன்னது அரோரா தான். அதை நம்பி ஆதிரை சொன்னதுக்கு ஆதிரையை முதல்ல ஆப்பு வச்சு கமருதீன் கூட மோத வச்சு வெளியில அனுப்புனதே ஒரு நூதன கேம் தான். துஷாரோட பேசாம இல்ல பேசியோ இல்ல என்னவோ அப்படி அடிச்ச ஆதிரைய வேற மாதிரி அடிச்ச. அந்த பொண்ணு வெளில போனதுக்கு உண்மையிலேயே காரணம் அரோரான்னு தெரியாம வெளியில வந்து வினோத்தை உதைக்குது, கமருதீனை உதைக்குது, மத்தவங்க கூட சண்டை போட்டு. ஆனா ஒரிஜினல் குட்டி ஸ்னேக் இஸ் ரியாஸ் ஃப்ரெண்ட், நாகப்பிரியாஸ் ஃப்ரெண்ட் அரோரா. சரியா? அதுல என்ன ஒரு பியூட்டினா, இன்னைக்கு அவன் இன்னொரு கேள்வி கேட்டான். உனக்கு பார்வதிய சீண்டனுன்றதுக்காக என் நட்பை பலப்படுத்திக்கிட்டேன்றத அவன் கரெக்டா கேட்டான். நான் வணிஞ்சமா, நான் ஒத்துக்கிறேன். நான் உங்க கூட கொஞ்சம் அப்படி வாயில வாட்டர் ஃப்ளோல தான் இருந்தேன். அதுக்காக பார்வெல்லாம் வச்சு செய்யணும்ன்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே நீ என்னமோ நீ ரொம்ப நல்ல ஆள் மாதிரி. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஏண்டா இதத்தானடா 4 நாள் முன்னாடி பார்வை நீ குறை சொல்ற, என்னமோ நீ அதுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி. இன்னைக்கு நீ என்ன சொல்ற? நாம 2 பேரும் சேர்ந்துதானே பார்வை வெறுப்பேற்றணும் நீயே ஒத்துக்கிற. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம்னு உன்னை இன்னைக்கு பாராட்டுறதா? ஏன்டா அன்னைக்கு அப்படி பேசினேன்னு உன்னை திட்டுறதா? ஒரு நாள் நான் திட்டேன், இன்னைக்கு உன்னை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அரோராவை கேட்ட நீ பாயிண்ட்டும் கரெக்ட், பார்வை நீ வெறுப்பேற்றதுக்காக அந்த எமோஷன்ல விளையாண்டன்னு நீயே ஒத்துக்கிட்ட அந்த பாயிண்ட்டும் கரெக்ட். ரெண்டுமே அவனும் ஃபேக்கா சொல்ல. அவனுடைய எமோஷனல் சாரிய அரோரா டேமேஜ் கண்ட்ரோல்னு அந்த எமோஷன்ஸை தப்பா பிராண்ட் பண்ண நினைச்சதுல வந்த கோவம் நியாயம்னா அதே நியாயமான கோவம் தான் ஆப்போசிஷன் சைட்ல இருக்கிறதுக்கும். ஆனா இதுல திவ்யா உள்ள இன்டர்வியூ ஆகி அரோராவை நிறுத்திருக்கலாம். ஆனா அரோராவை பேச விட்டு கமருதீன் கூட அந்த ஃபைட்ட போகணும்னு திவ்யாவுக்கு அதோட விருப்பம் இருக்கு. அதனாலதான் நீ உண்மையிலேயே ஒருத்தங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட உண்மையிலேயே நீ போய் நடந்த சண்டையில சாரி கேட்ட. ஒருத்தன் எகிரி குதிச்சுட்டு உங்ககிட்ட வரானா நண்பனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இரு நிஜமாதான் என்கிட்ட சாரி கேட்டான், விட்டுரு ஃப்ரீயா விட்டுரு அப்படி சொல்றதுதான் யதார்த்தம். ஆனா அதை விட்டுட்டு இது வந்து சும்மா ஒரு டிராமாட்டிக்கா ஆமா இல்ல சாரி கேட்டாப்ல அப்படின்ற அப்படிலாம் சொல்றது அது முற்றிலும் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். அதை விட அரோரா வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சதை இன்னைக்கு கமருதீன் உண்மையிலேயே கிராக் பண்ணிட்டான். அந்த பாயிண்ட் எனக்கு வந்து வேலிடா தான் பட்டுச்சு.